சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி இந்த தேர்தலுடன் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் என்று கடுமையாக விமர்சித்தார். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி உரையாற்றினார். திமுக ஆட்சியில் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கு CBI விசாரணைக்கு சென்றது அதிமுக வழக்கறிஞர் பிரிவின் முயற்சியால் என தெரிவித்தார். திமுக அரசு பொய் வழக்குகள் மூலம் எதிர்ப்பவர்களை ஒடுக்குகிறது என்றும் விமர்சித்தார். வரும் தேர்தலில் திமுக தோல்வியடையும், அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராகுவார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கேடயமாக அதிமுக ஆட்சி அமைச்சருடன் நாங்கள் இருப்போம். எடப்பாடியார் இருப்பார், நான் இருப்பேன், எங்களை சார்ந்தவர்கள் இருப்பார். பொய்யான வழக்குகளை ஜோடிப்பதும் திமுக அரசுக்கு இந்த ஆட்சிக்கு அன்றாட நடைமுறையாகிவிட்டது. தன்னை எதிர்ப்பவர்களை அழிக்க வேண்டும், தனக்கு இடையூறாக இருப்பவர்களை ஒழிக்க வேண்டும். இப்படி எண்ணுகின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நெருங்கிவிட்டது. வழக்கறிஞர் பிரிவு என்பது ஒரு குடும்பத்திற்கு ஒரு வழக்கறிஞர் இருந்தால் போதும், அந்த குடும்பத்திற்கு அந்த ஊரிலே ஒரு மரியாதை இருக்கும். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயலும் அதிமுக வெற்றிக்காக இருக்கும். அதிமுக என்ற கோட்டையை கட்டுவதற்கு நீங்கள் செங்கற்களை கொடுக்கிறீர்கள். செங்கலாக அதிமுக தொண்டர்கள் இருப்பார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எடப்பாடியார் நம்புகிறார்கள். அவர் எளியவர், வலியவர், நாட்டு மக்களுக்கு உழைக்கக்கூடியவர், உண்மையானவர், பாதுகாப்பு கேடயங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். 4 தொகுதி மட்டுமல்ல, விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதியை வெற்றி பெற செய்து எடப்பாடியுடைய பொறுத்தவர்கள் நாம் ஒப்படைப்போம்.